வருமே அம்மா உந்தன் பரிந்துரையால் மண்ணகமே மகிழ்ந்திடுமே அம்மா உந்தன் அருள் மழையால் அம்மா உந்தன் அருள் மழையால் விண்ணகமே இறங்கி வருமே அம்மா உந்தன் பரிந்துரையால் மண்ணகமே மகிழ்ந்திடுமே அம்மா உந்தன் அருள் மழையால் அம்மா உந்தன் அருள் மழையால் எங்கள் மகிழ்ச்சியின் காரணம் நீ எங்கள் மனங்களின் தாரகை நீ எங்கள் இதழ்களில் பாடல் நீ எங்கள் நினைவினில் இனிமை நீ இறைவனின் திட்டம் வருமே அம்மா உந்தன் பரிந்துரையால் மண்ணகமே மகிழ்ந்திடுமே அம்மா உந்தன் அருள் மழையால் அம்மா உந்தன் அருள் மழையால் Hello check, hello check, hello check, hello check, hello check, hello check, hello check.
ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியார் வழியாக இந்த வருடம் முழுவதும் செய்த நன்மைகளுக்காக நன்றி விழாவாக கொண்டாடுகின்றோம். வருகின்ற வருடத்தை நம்முடைய பாதுகாவலர் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். செய்கின்ற தொழில், ஒவ்வொருவருடைய உடலுள்ள சுகம், குழந்தைகளுடைய படிப்பு, அவர்களுடைய எதிர்காலம், குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் இந்த கிராமத்தையும் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்ப உறவுகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும் என்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. உயிர்த்த இயேசுவில் புனித செபஸ்தியாரின் அன்பு பக்தர்களே, சிறுகாரை கிராம மக்களே, ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஏனென்றால் அவர் நாம் ஜெபித்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு புனித செபஸ்தியாரனுடைய பரிந்துரையால் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். குடும்பத்திற்கு அபரிவிதமான ஆசிரியம், அருளையும் அமைதியையும் கொடுத்திருக்கின்றார். அவருடைய இடைவிடா பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். சிறப்பாக அன்னையினுடைய உருவத்தை அழகாக அணிந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அன்னை பல இடங்களில் பல நேரங்களில் ஆசிரியை கொடுக்கக்கூடிய அன்னையாக பல இடங்களில் காட்சி கொடுத்திருக்கின்றார். அன்னை கொடுத்த காட்சிகளை எல்லாம் நம்முடைய குழந்தைகள் இன்று அழகாக பிரதிபலிக்கின்றார்கள். குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற பாவங்களை ஏற்றுக்கொண்டு இரக்கம் நிறைந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
என் வல பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியாரின் பாடுகளின் வேதனைகளை மேற்கொள்ள நீர் திருவுளம் கொண்டீரே. அதனால் இவரது வெற்றியின் நாளை கொண்டாடும் எங்களை உமது பாதுகாப்பால் எதிரிகளின் சூழ்ச்சிகள் மேற்கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு உதவி புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை திருவசனங்கள் 22 முதல் 31 முடிய. அந்நாட்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பறைத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடை பெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூடி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இல்லம் அருமை 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 வான்படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை. அருமை அருமை வான்படைகளின் இறைவன் வாழும் இல்லம்
அருமை தங்குது அங்கே சின்ன சின்ன குருவிகள் ஏங்குது மனமே அதை கண்டு அழகு முற்றங்கள் அங்கு 1000 உண்டு அத்தனையும் காண அருமை தங்குது அங்கே சின்ன சின்ன குருவிகள் ஏங்குது மனமே அதை கண்டு எந்த நேரமும் அந்த குருவி போல் உன் சந்நிதி வாழும் அருள் நிலையே வேண்டும் எந்த நேரமும் அந்த குருவி போல் உன் சந்நிதி வாழும் அருளிலே வேண்டும் எனது ஆன்மா கொண்ட தாகம் தாகம் இது அருமை அருமை வான்படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை 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 வான்படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை காவல் கொள்கிறேன் உன் அழகு வாயிலில் காவல் காக்கவே தினமும் அரண்மனை வாழ்க்கை 1000 நாளானாலும் ஆலயத்தில் ஒரு நாள் போலில்லை காவல் கொள்கிறேன் உன் அழகு வாயிலில் காவல் காக்கவே தினமும் அரண்மனை வாழ்க்கை 1000 நாளானாலும் ஆலயத்தில் ஒரு நாள் போலில்லை எந்த நேரமும் அந்த குருவி போல் உன் சந்நிதி வாழும் அருள் நிலையே வேண்டும் எந்த நேரமும் அந்த குருவி போல் உன் சந்நிதி வாழும் அருளிலேயே வேண்டும் எனது ஆன்மா கொண்ட தாகம் தாகம் இது அருமை அருமை வான்படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை 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 வான்படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை 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 வான்படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை அல்லேலூயா 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 இறைவன் படைத்த நாளிதுவே ஆர்ப்பரிப்போம் இன்று அகமகிழ்வோம் இறைவன் படைத்த நாளிதுவே ஆர்ப்பரிப்போம் இன்று அகமகிழ்வோம் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில்
இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று தந்தையிடமிருந்து தம் பணியாளர் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையுமே உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, புனித செபஸ்தியார் உடைய அன்புக்குரிய பக்தர்கள் என்று அழகாக திருவிழா எடுத்து கொண்டாடுறீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும், உங்களுடைய இந்த ஊர் செழிக்கவும், உங்கள் குடும்பம் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு விழாக்கு போகிறீங்க. உன்னுடைய மகளோ மகனுக்கோ திருமணம் நடக்குதுன்னு வைங்கள, சரியா? இல்லை உங்களுக்கே திருமணம் நடக்குது. தாலி கட்டுற நேரத்தில் வெளியில் டீ குடிக்க போயிட்டு வருவீங்களா? உங்கள் மகனுக்கும் ஒரு முக்கியமான விழா நடக்குது. அந்த விழாவில் ஏனோ தானோன்னு நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்களா? இல்லை உங்களுடைய குழந்தையுடைய முதல் பிறந்த நாள் கேமராவில் கூட உங்கள் குழந்தை விழாத அளவுக்கு நீங்கள் அங்கங்கே போயின்னு வருவீங்களா உங்கள் குழந்தைய தூக்கின? சொல்லுங்கள். சரி, அப்போனா இது ஊர் திருவிழா உன் குடும்ப திருவிழாவை விட மிக முக்கியமானது. உன் மகனுக்கு செய்யும் திருமணத்தை விட முக்கியமானது. ஏன்னா அந்த திருப்பலி தொடங்குதுலேருந்து ரொம்ப அழகாக குழந்தைங்களை அலங்காரப்படுத்தி ரொம்ப என்னுடைய ஊருடைய விழான்னு பங்கெடுக்கிறீங்க. ஆனால் பக்தி இல்லை. கேமராவில் நான் சொல்கிறது விழும், ஆனாலும் சொல்கிறது சொல்லிடுறேன். உண்மையான பக்தி என்பது அழகாக இந்த ஆலயத்தை சுற்றி விடுங்க. ஜெபமாலை தொடங்கும் போது ஜெபமாலைக்கு வந்திருக்கலாம், இல்லை திருப்பலி தொடங்கும் பொழுது அழகாக வந்திருக்கலாம், இல்லை திருப்பலி தொடங்கிய பிறகுனாது அழகாக பங்கேற்று கொள்ளலாம். எத்தனை பேருக்கு ஃபாதர் பிதாசுதன் சொல்லும் போது கவனமாக இருந்தீங்க? அவர் அழகாக முன்னுரையை சொன்னார், அந்த முன்னுரையை கவனமாக கவனிச்சிங்க இல்லை? அப்போனா நம்ம ஒவ்வொருவருக்குமே 2 தன்மைகள் உண்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம் ஒவ்வொருவருக்குமே 2 தன்மைகள் உண்டு. என்ன 2 தன்மைனா, என்னுடையது எனக்கு என்று வரும்பொழுது என்னுடைய கவனமும் என்னுடைய முக்கியத்துவமும் அதில் இருக்கும். அதிலேருந்து கவனமாக சிதறாது. எனக்கு அற்றவை என்னுடையது அல்ல என்று வரும்பொழுது அதில் பார்த்து கொள்ளலாம். அவ்வளோதான் இருக்கும். இதுதான் 2. ஓகேங்களா? ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழகாக மாதாவை போல் காட்சி தரக்கூடிய, அழகாக சம்னஸை போல் சுடர் விடக்கூடியதை போல் அலங்காரப்படுத்தியிருக்கீங்களே. ஆனால் அந்த குழந்தையை அலங்காரப்படுத்திய அந்த பெற்றோரோ பெரியவரோ மற்றவங்களோ எந்த குழந்தையை நீங்கள் அலங்காரப்படுத்துனீங்களோ உங்கள் கவனம் எல்லாம் அந்த குழந்தை மேலே தான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தை மேலே போகாது. நீங்கள் அந்த குழந்தைக்கு சேர் எடுத்து போடும்போது கூட உங்கள் குழந்தைக்கு சேர் இருக்கா, உங்கள் குழந்தை கரெக்டாக இருக்கா, உங்கள் குழந்தையுடைய தலைமுடி கரெக்டாக இருக்கா, இல்லை என்னுடையது. விசுவாசம் என்று வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, என்னுடைய ஊர் என்று வரும்பொழுது என்னுடைய பங்களிப்பு இருக்குது. பார்த்தீங்களா? ரொம்ப முக்கியம்.
நான் இந்த திருவிழாவுக்காக ஊர் வரி திருவிழா வழி நான் 1000 ரூபாய் கொடுத்தனோ 10,000 கொடுத்தனோ ஒரு கடமைக்காக கொடுத்துருக்கலாம். ஆனால் உண்மையான பங்களிப்பு என்று வரும் பொழுது அது வேறு விதம். நான் என்னையே தரேன், என் ஊருக்கு தரேன், என் விழாவுக்கு தரேன். இன்று நாம் எதை ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம்னா, முதல் வாசகமும் நற்செய்தியும் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு உண்மையை நம்ம பார்க்க போகிறோம். முதல் வாசகத்தில் பர்னபா என்ற அப்போஸ்தலரும் பவுல் என்ற அப்போஸ்தலரும் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்தியோக்கியாவிலிருந்து வேறு இடத்துக்கு வந்து பணிக்கு போகிறாங்க. அவர்கள் பணிக்கு போகும் பொழுது அவர்களுடைய பணிக்கு உகந்தவர்களாக இருக்க அப்போஸ்தலர்கள், ஊர் பெரியவர்கள், மூப்பர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் திருச்சபை ஒன்றா கூடி 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. 2 பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் அனுப்புகிறார்கள். அனுப்பும் பொழுது சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை பணிக்காக அனுப்புகிறோம், உன் வேலையை செய்யாத, உனக்கு பிடிச்சதை செய்யாத, நீ எப்படிலாம் நடக்கணும் அப்படி நடக்காத, மாறாக திருச்சபை சொல்வதுக்கேற்ப அப்போஸ்தலராக அனுப்பப்பட்ட பர்னபாவுக்கும் பவுலுக்கும் உதவியாக இருக்க உங்களை அனுப்புகிறோம். இது முதல் வாசகம். இரண்டாவது நற்செய்தியை நாம் பார்க்குறோம். நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை தருகின்றேன், நான் உங்களை அன்பு செய்வதைப் போல நீங்கள் சொல்லுங்க முடியுங்க. நான் உங்களை அன்பு செய்வதைப் போல நீங்கள், வெரி குட், நல்ல மக்கள், பிறரை அன்பு செய்யுங்க. இப்போது நம்மளுடைய குடும்பம் என்று வரும்பொழுது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இல்லை, இந்த மாதிரி வரும்பொழுது உன் கணவன் உன்னை கண்டு கொள்ளாமலே இருக்கிறான். அந்த கணவனை முழு மனதோடு இங்கே இருக்கக்கூடிய அன்பு மனைவிகள் அன்பு செய்வீங்களா? இல்லை அன்புக்குரிய கணவர்கள், நீங்கள் எவ்வளோ தான் உழைத்தாலும், நீங்கள் எவ்வளோ தான் விட்டு கொடுத்தாலும் உங்கள் மனைவி உங்களை மதிப்பது கிடையாது, கௌரவம் கொடுக்கறது கிடையாது. அந்த மனைவியை முழு உள்ளத்தோடு இதயத்தோடு அன்பு செய்வீங்களா? கொஸ்டின் மார்க்கில். இல்லை உங்களுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை சொல் பேச்சே கேட்குறது கிடையாது, இன்னும் ஒரு பிள்ளை பணிந்து இருக்குது, எந்த பிள்ளைக்கு கவனம் கொடுப்பீங்க? எந்த பிள்ளையை பாராட்டுவீங்க? ஆனால் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய உண்மை என்னென்னா, நான் உங்களை அன்பு செய்வதைப் போல நீங்கள் பிறரை அன்பு செய்யுங்கள். இது இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே. கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே ஆண்டவர் நம்மை அன்பு செய்வதைப் போல நம்மளால் பிறர் அன்பு செய்ய முடியாது. பலவீனம், அதில் நிறைய நம்ம ஏற்றத்தாழ்வு பார்ப்போம், எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மிடம் கேட்பது, நான் உன்னை அன்பு செய்வதை போல. அப்போ நம்ம என்ன விஷயங்கள், 2 விஷயங்களை நம்ம கற்றுப்போம், சரியா? ஃபஸ்ட்டு, முக்கியத்துவம். கிறிஸ்தவ வாழ்வில் எது முக்கியத்துவம், கிறிஸ்தவ வாழ்வில் எது சாட்சிய வாழ்வு, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்வில் எது முக்கியத்துவம், கிறிஸ்தவ வாழ்வில் எது சாட்சிய வாழ்வு. இங்கே இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஒருவேளை ஏதோ ஒரு குடும்பம் 2 குடும்பம் வைங்களேன், பங்கு தந்தைக்கு உங்களுக்கும் ஆகலை, ஊர் பெரியவருக்கு உங்களுக்கும் ஆகலை, இல்லை ஏதோ ஒரு குழுக்கும் ஆகலை. அப்படி ஆகாத போது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சர்ச்சைக்கு வர்றதை நிறுத்துவீங்க, ஜெபம் பண்ணுறதை நிறுத்துவீங்க, ஜெபமாலை சொல்கிறத நிறுத்துவீங்க. அப்புறமா என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு வேளை எதிராக பேச ஆரம்பிக்கலாம், திருச்சபைக்கு ஃபாதருக்கு எதிராக பேச ஆரம்பிக்கலாம். அந்த வாழ்க்கை போக போக என்ன ஆகும்னா, நமக்கு யாராவது முக்கியத்துவம் தரும் பொழுது, ஒரு சிஎஸ்லேருந்து யாரோ உங்களை பார்க்குறாங்க, பெந்தகோஸ்லேருந்து யாரோ பார்க்குறாங்க, யெகோவா சாட்சிலேருந்து யாரோ பார்க்குறாங்க, செவன்த் டேலேருந்து பார்க்குறாங்க, ஓகே, இன்னும் பெயர் சொல்ல முடியாத பல குட்டி சபைகள் உங்களை பார்க்குறாங்க, உங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் தராங்க, உங்கள் வீட்டுக்கு வராங்க, உங்கள் வீட்டில் ஜெபிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுனா, எனக்கு முக்கியத்துவம் தரப்பட்டதால் நான் திருச்சபையை விட்டு விலகி வாழ பயப்படவே மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வெளியில் நான் போயிடுவேன். அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்வில் உண்மை என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன? இந்த திருவிழா நம்ம எதற்காக எடுக்கிறோம்? பக்கத்து கிராமங்களில் ஏறத்தாழ ஒரு 16 கிளை பங்குகள் வைங்களேன், எல்லா கிளை பங்குலையும் திருவிழா எடுத்துட்டாங்க. நம்ம பங்கில் எடுக்கலைன்னா நமக்கு அது நல்லது கிடையாது, நாம் எடுத்தே ஆகணும்.
சாமி நம்மளை தண்டிப்பார். இது நம்மளுடைய வழக்கம், இப்படி தான் நம்ம செய்யணும், இது நம்மளுடைய கொண்டாட்டம். இப்போ இப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைத்து நாம் விழா எடுத்தோம் என்றால் அந்த விழா ஒரு நாள் சப்பரத்தை தூக்கி வரக்கூடிய ஒரு அலங்கார தேராக முடிஞ்சிடும். ஆனால் ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் என் மீது கனிவு கொண்டார். என்னுடைய ஊரை வழி நடத்துகிறாரு, என்னோடு இருக்கிறாரு. எனக்கு நல்லது நடக்குதோ நல்லது நடக்கலையோ நான் விசுவாசம் உள்ளவனா சாட்சி உள்ளவனா வாழணும். அதற்காக இந்த விழாவை நான் எப்படின்னா எடுத்து தருவேன். இந்த மனதோடு நாம் விழா எடுக்கும் பொழுது நம்ம நல்லா இருப்போம், நம்ம பிரிஞ்சு போக மாட்டோம். அது யெகோவா சாட்சியாக இருக்கட்டும், அது பிரிவினை சகோதரர்களாக இருக்கட்டும், உன் வீட்டில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது நீ அவங்களை விலக்கி வைப்ப. கணவன் மனைவி என்ற உறவில் இன்னொருத்தி உன் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வாழ்க்கையை வாழும் பொழுது மனைவிமார்கள் சும்மா இருப்பியா? உன்னுடைய வீட்டில் ஒரு ஆண் ஒருவன் வருகிறான் என்று வரும்பொழுது கணவர்மார்கள் சும்மா இருப்பீங்களா? சும்மா இருக்க மாட்டோம்ல, எரிதில்ல. அப்போ விசுவாசம் என்று வரும்பொழுது உன் கவனம், ஜபமாலை என்று வரும்பொழுது உன் பக்தி, திருப்பலி என்று வரும்பொழுது சாட்சிய வாழ்வு, ஊருடைய திருவிழா என்று வரும்பொழுது அது ஆடம்பரம் அல்ல, அது அர்ப்பணிப்பு. இந்த விழா இன்று தொடங்கி வரும் ஆண்டு வரை நான் சாட்சிய வாழ்வேன். ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக வந்திருக்கீங்க, உண்மையிலேயே அழகாக வந்திருக்கீங்க, அர்ப்பணிப்படி வந்திருக்கீங்க. இந்த அழகும் இந்த அர்ப்பணிப்பும் நான் உங்களிடம் உங்களுடைய பங்குத்தந்தை சார்பாக கேட்குறது, உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும், விட்டு கொடுத்துடாதீங்க. உன் குடும்பத்தில் உண்மையான கத்தோலிக்க தாய் திருச்சபையின் விசுவாசம் இருக்கட்டும். செபஸ்தியாரையும் கன்னி தாயையும் இந்த இடத்துல சப்பரமாக ஊர்வலம் வந்துட்டு சிஎஸ்ஐ பெந்தகோஸ் யெகோவா சாட்சிகள் என்று போகிறதோ இல்லை திருப்பலிக்கு வராமல் இருக்கிறதோ இல்லை அதற்கு எதிராக செயல்படுவதோ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். கடைசியாக ஒரு கதையோடு முடிக்கிறார். எங்களுடைய சபையை சார்ந்த குருவானவர் ஒருவர் ஒரு இல்லத்தை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த இல்லத்தை ஆசீர்வதிக்க அவர் உள்ளே போன உடனே அந்த வீடு ரொம்ப ஒரு பெரிய ஒரு அரண்மனை தோற்றம், ரொம்ப பெரிய பங்களா. அந்த பங்களாவை பிளஸ் பண்ண உடனே அந்த கொண்டு சென்றவர் சொல்கிறாரு, ஃபாதர், நான் பிளஸ் பண்ண கூப்பிட்டது இன்னொரு வீடு ஃபாதர், இது என்னுடைய பழைய வீடு, போகிற வழியில் இது பிளஸ் பண்ணுறதுக்காக உங்களை இப்போ கூப்பிட்டேன், ஆனால் பிளஸ் பண்ணக்கூடிய புது வீடு இன்னொன்று கொஞ்சம் தூரத்தில் இருக்குன்னு. இந்த ஃபாதர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். எங்கள் நேரம் இல்லைன்னு சொன்ன கிளம்பும் போது இதில் நாங்கள் பழைய வீடு புது வீடு, ஃபாதர் கோச்சிக்காதீங்க எனக்காக வாங்கன்ட்டு அழைத்து செல்கிறார். பழைய வீடு அரண்மனை என்றால் புது வீடு அந்த கேட்டை பார்க்கணும், ஏறத்தாழ ஒரு 12 அடி. அது திறந்த உடனே அழகான ஒரு பூங்கா, வேலையாட்கள், அந்த பக்கம் பார்த்தா ஒரு நீச்சல் குளம். அப்புறம் வீட்டை திறக்கிறாரு, முதல் அறை அழகாக இருக்குது. சொல்கிறாரு, ஃபாதர், இது என் வீடு, நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, என் பொண்ணுக்காக கட்டின வீடுன்னு காட்டுறாரு. அந்த பொண்ணுக்காக கட்டினது உள்ள ஏசி இருக்குது, டிவி இருக்குது, அவளுடைய காலனி வைக்க, அவளுடைய அலங்காரங்கள் வைக்க, மேக்கப் செட்டு வைக்க, அவளுடைய நகை நட்டு வைக்க சொல்கிறார். ஃபாதர், என் பொண்ணுக்காக நான் கட்டினேன் ஃபாதர். அப்புறம் போகிறாரு, இன்னொரு அறையை திறக்கிறாரு. ஃபாதர், இது என்னுடைய 2வது பொண்ணு, இது முதல் பையன், அவளுக்கு அப்படி கட்டும்பொழுது முதல் பையன் ஃபாதர், வரம் இருந்து பெற்ற பையன், எப்படி கட்டியிருப்பேன். அந்த அறையை திறக்கிறாரு. மை காட், அவன் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாமே அதில் கொட்டி குவிச்சிருக்கிறார். அவனுக்கு தேவையான ஒவ்வொன்றும் அதில் இருந்து சொல்கிறாரு, மாறத்தட்டுன்னு, என் வீடு ஃபாதர், நான் கட்டினேன், என் பையனுக்காக, முதல் பையனை, வரம் இருந்து 10 பையன், எப்படி கட்டியிருக்கேன்னு பாருங்கன்றார். ஃபாதர் அதெல்லாம் கட்டிட்டு பிளஸ் பண்ணுறாரு. அப்புறம் அப்படியே போகிறாரு, தன்னுடைய மனைவியுடைய அறையை திறக்கிறாரு. ஃபாதர், என் மகளுக்கும் மகனுக்கும் அப்படி கட்டினா, என் மனைவிக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு இதற்காகவே சம்பாரித்தேன், மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு சம்பாரித்தேன், என் வீடு. அப்படி அவர் சொல்லும் பொழுது அந்த மனிதன் இதயத்தை பிடித்து திடீர்னு அழ ஆரம்பிச்சிடான். என் வீடு ஃபாதர்,
என் வீடு ஃபாதர், நான் கட்டினேன் ஃபாதர். ஆனால் ஏன் ஃபாதர் நான் உயிரோடு இருக்கிறேன்? கண்ணீர் நெஞ்சை பிடிச்சிட்டாரு. ஃபாதர் டேவிட்ன்றவர் ப்ளஸ் பண்ண போனவர் பயந்துட்டு தீர்த்தத்தெல்லாம் வச்சுட்டு வேலையாட்களை கூப்பிடாதீங்க ஃபாதர், நான் செத்தா கூட பரவாயில்ல ஃபாதர், பாவி ஃபாதர் நான் சொல்கிறாரு. ஃபாதர் வீடை கட்டினேன் மற்றவங்க பார்க்கணுதுக்காக, ஆனால் குடும்பத்தை கட்ட மறந்துட்டேன் ஃபாதர். என் பொண்ணு என்னை பார்த்து அப்பான்னு குடும்பம் ஏங்குறேன் ஃபாதர். ஒரு நாள் கூட என்னை பார்த்ததில்லை. அங்கே இருக்கிற அந்த நாய்கிட்ட கொஞ்சுவாக நான் அமர்ந்திருப்பேன், நாயை மதிக்கிறத கூட என்னை மதிக்க மாட்டேன் ஃபாதர். என் பையன் எங்கே போகிறான் எப்போ வரான்னு தெரியாது, வாட்ச்மேன்கிட்ட சொல்லிட்டு போவான் ஃபாதர். ஆனால் அவனுக்காக ஏங்குவேன், அப்பான்னு கூடுவானா இல்லை. என் மனைவி கிளப்புக்கு போகிறது, அங்கே போகிறது, பார்க்குக்கு போகிறது, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 4 பேர் ஒன்றா சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டு ஆண்டுகள் ஃபாதர். பாவி ஃபாதர், எதுக்கு ஃபாதர் இந்த வீடு நான் கட்டினேன்? கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, முக்கியத்துவம் என்று வரும்பொழுது உறவு, சொந்தம், இன்னொருத்தருக்கு முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஆடம்பரம் கிடையாது. எனக்காக என் குடும்பத்துக்காக வாழணும், இன்னொருத்தருக்காக இந்த அலங்காரம் அல்ல, நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கக்கூடியது. கடைசியாக நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்வின் சாட்சியம் என்பது என்னை பிறர் மதிக்காமல் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் என் விசுவாசத்தை விட்டு நான் தடம் பிறழாமல் இருக்கணும். அதுதான் முக்கியம். இந்த திருப்பலி தொடர்ந்து நடைபெறும் பொழுது ஆண்டவர் நாமத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், தயவு செய்து உங்களுக்குள்ளேயே பேசாதீங்க. வீண் பராக்கு வேண்டாம், வீண் பேச்சு வேண்டாம். உங்களுக்காக ஜெபிங்க, உன் குடும்பத்துக்காக ஜெபிங்க, இந்த விழாக்காக ஜெபிங்க, ஊருக்காக ஜெபிங்க. ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இறை மக்கள் அனைவரும் இணைந்து நிற்போம். விசுவாசத்தோடு நம்முடைய பாதுகாவலரை தேடி வந்துள்ளோம். நாம் நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாரின் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் பேரில் இறைவனிடம் நம்முடைய மன்றாட்டுகள் விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுப்பார் என்கின்ற ஆழமான விசுவாசத்தோடு ஜெபிப்போம். தடுக்காதீர்கள் என்றவரே, எம் கிராமத்தில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரையும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கியவும் என்றும் உன் அன்பு பிள்ளைகளாக வளரவும் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நல குறைவினால் மருத்துவமனையில் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லா விண்ணப்பங்களையும் நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாரின் வழியாக கொடுத்து ஜெபிப்போம். அருட்தந்தை கஸ்பார் தன்னுடைய மறையுரையில் கூறியதைப் போல ஆண்டவர் நாம் கேட்பதையெல்லாம் கொடுக்கின்றார். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் என்று அனைத்தையும் கொடுத்தாலும் இல்லத்தில் குடும்பத்தில் அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, சாந்தம், பொறுமை ஆகிய கொடைகளை இறைவன் மட்டுமே தர முடியும் என்பதை அழுத்தம் திரும்பமாக கொடுத்து நமக்கு மறையுரையில் அழகான ஒரு பிரசங்கத்தை ஆண்டவர் நம்முடைய அருட்தந்தை வழியாக கொடுத்திருக்கின்றார். சிந்திப்போம். நம்முடைய குடும்பங்களில் ஒற்றுமை இருக்கின்றதா என்று சிந்திப்போம். இறைவன் நம்முடைய பாதுகாவலர் வழியாக தர வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், அன்பை பொழிய வேண்டும் என்று ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று கூறியதைப் போல நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஆழமான நம்பிக்கை பார்த்து எங்களுக்கு அருளையும் ஆசிரியம் தந்திடும். எங்களுடைய குடும்பத்தில் உள்ள இல்லத்து அரசிகளை தம்பதியர்களை, கணவன் மனைவியை ஆசீர்வதியும். இவர்கள் மத்தியில் நல்ல ஒரு புரிதல் இருந்திடவும், விட்டுக் கொடுக்க மனப்பான்மை இருந்திடவும், இவர்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அன்பே லட்சியமாக கொண்டிருந்திடவும், அன்பில் இணைந்திருக்க ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அழைப்பை ஏற்று இவர்கள் வாழவும், இந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு
குடும்பங்களையும் ஆசீர்வதியும். மூத்த குடிமக்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் உடலுள்ள சுகத்தை தந்திடு காத்திடவும். இளைஞர்களை ஆசீர்வதித்து ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பப்பட்டு திருச்சபையினுடைய தூண்களாக வளர்ந்திடவும். குழந்தைகளுக்கு தேவையான படிப்பு, அறிவு, ஞானம், இறையச்சத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக வளர்ந்திட எங்கள் ஒவ்வொருடைய மன்றாட்டுகளை கேட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் தலைவரும் ஆகிய கிறிஸ்துவின் உன்னத பேரில் மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான புனித பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது ஆசியாலை காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிய எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார்.
இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்ற எங்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றார். ஆகவே வானதூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழிசை பாடி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது தூய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
இறைவா, இந்த திருப்பலியின் ஆசிரை உம் ஆவியின் அருளை இதோ இந்த ஊரின் மீது பொழிந்தருளும். உம் புனிதருக்காக விழா எடுக்கக்கூடிய இந்த மக்களை ஒவ்வொருவரையும் அன்பிலும் சமாதானத்தை நிலைத்திருக்க செய்து இவருடைய உடல் உழைப்பை ஆசிர்வதித்து அபிரகாமுக்கு தந்த ஆசிரை போல இரட்டிப்பான பலன் தர செய்தருளும். பெற்றோர் பிள்ளைகள் உறவு ஆசிர்வதிக்கப்படட்டும். வாழ்வில் சந்திக்கும் எல்லா போராட்டங்கள், நோய் நொடிகள், தீமைகள், பாவத்தின் பிடிகள், விசுவாசத்தின் தளர்ச்சியிலிருந்து உம் பிள்ளைகளை நீர் விடுவித்து நிறைவுள்ளவர்களாகவும் சாட்சிய வாழ்வு வாழ்பவர்களாகவும் இவர்களை வழிநடத்தி காப்பீராக. மேலும் ஆண்டவரே, உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதரர் சகோதரிகளையும், யாரும் நினைவு கூறாத ஆன்மாக்கள், உத்திரசலத்தில் வேதனைப்படக்கூடிய ஆன்மாக்கள், இப்பலி யாருடைய ஆன்மாக்கள் நாம் அர்ப்பணிக்கப்பட்டது அவர்களையும் இரக்கத்துடன் நீர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்துதர்கள், இப்பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் ஒவ்வொருடைய ஆழமான விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
உயிர்த்தாண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் சமாதானத்தையும் விழா வாழ்த்துக்களையும் ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். பிரியமானவர்களே, இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிரமத சகோதர சகோதரிகள், நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே அமர்ந்து ஜெபிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருவுடலாலும் திரு ரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாதுகாவலரான புனித செபஸ்தியார் அவர் எந்த மன வலிமையில் உமக்கு ஊழியம் செய்தாரோ அதே மன வலிமையோடும் நம்பிக்கையோடும் நாங்களும் எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித செபஸ்தியாரின் பரிந்துரையிலும் பாதுகாவலிலும் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு